Hi friends, கிருஷ்ணபகடந்து கிருஷ்ணன். Very good afternoon to all. 2024 TNBC Group 4 எக்ஸாமுக்கு உண்டான ஒரு போர்க்களம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ களம் தொடங்கி விட்டது. ஸோ நீங்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இன்னையிலிருந்து எல்லாருமே சாலிடாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நான் பர்சனலாக என்ன சொல்ல வரேன்னா, இன்னையிலிருந்து எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேச்சுலர்களும் இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட் நீங்களும் இன்னையிலிருந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கான நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி உங்களுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லணும், உங்களுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இனி உங்களுக்காக நீங்க ஓட வேண்டியதுதான். ஏன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது கடைசி வரைக்குமே இப்ப போர்க்களத்தில் ஆரம்பத்தில் போகும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், வீரத்தோட இருப்போம், ஆரவாரமா இருக்கும், வரவனெல்லாம் அடிச்சு போட்டுடலான்னு தோணும். ஆனா அந்த போர்க்களம் தொடங்கி ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பா எதிரிகள் மூலமாவோ இல்லை நமக்கு நாமளோ பார்த்தோன்னா அடிகள் படும். ஓகேவா? நிறைய பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும், கமிட்மெண்ட் வரும், வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு நின்று அந்த போர்க்களத்தில் சண்டையிட்டா மட்டும்தான் கடைசியில் நீங்க வெற்றியாளர் ஆக முடியும். அது தெரிஞ்சுக்குங்க. போர்க்களத்தில் போறது முக்கியம் கிடையாது. போர்க்களத்தில் போகும்போது எப்படி இருக்கும் கூட்டம்? எல்லா கூட்டமும் பயங்கர ஆரவாரத்தோடு வருவாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது பாதி பேர் இருக்க மாட்டாங்க. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது 3/4 பேர் இருக்க மாட்டாங்க. கடைசியா அந்த 75% தாண்டதுக்கு அப்புறம், அதாவது ஒரு 3 மணி நேரம் தாண்டதுக்கு அப்புறம் அந்த போர்க்களத்துல மீறி எவ்வளவு பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு, ஆனா அந்த அடிபட்டாலும் அந்த வீரத்திலிருந்து கொஞ்சம் கூட குறையாம எழுந்து நின்று சண்டை போடுவாங்க. அவங்க தான் வெற்றியாளர்கள் ஆக முடியும். எதுக்காக இதை நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த 6 மாசம் பயணிக்கக்கூடிய இந்த 6 மாசத்துல என்ன வேணா பிரச்சனைகள் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம், உடம்பு சரியில்லாம போகலாம், கமிட்மெண்ட் வரலாம், வாட் எவர் இட் இஸ். இப்ப அடிச்சுட்டாங்க, இப்ப என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான். இப்ப போர்க்களத்துல என்ன பார்த்தோன்னா ஒருத்தன் அடிச்சுட்டான், இல்லை குத்திட்டான். ஓகே, அப்படி தடுமாறி கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறம் முடியலையே அப்படின்னு படுத்துக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சு. இல்ல விழுந்துட்டு அந்த அடியை கொஞ்சம் தாங்கிட்டு உடனே அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீண்டு எழுந்து நின்று நான் சண்டை போட்டேன்னா நான் அந்த இடத்துல வெற்றியாளர். முடியலன்னு படுத்துட்டேன்னா நான் படுத்ததுதான், மனசை விட்டுட்டுனா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 6 மாசம் நீங்க பயணிக்கக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா, ஏன்னா எப்ப நாம ஒரு விஷயத்துல மும்முரமா இறங்குறோமோ அப்ப நம்மளை தேடி பிரச்சனைகள் வரும். இது கடவுள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ எப்போ ஒரு விஷயத்துல மும்மரமா 100% இறங்குறீங்களோ அப்ப கடவுள் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவாரு. ஓகே, இவன் தயாராயிட்டான்டா, இவன் முழுசா தயாராயிருக்கானா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு? ஒரு பிரச்சனையை தூக்கி உங்க குடும்பத்துல போடுவார். ஓகே, அதையும் ஃபேஸ் பண்ணி படிக்கிறான்டா, சரி ஓகே தா இப்படி அவன் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையை போட்டுவிடு அப்படின்னு போட்டுடுவார். பரவாயில்லையே, இதையும் ஃபேஸ் பண்ணிட்டு சமாளிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டான்டா, சரி ஓகே அவனுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அட பாவி, இதுலயும் எழுந்து நின்று படிக்கிறானே, இதுக்கப்புறம் இவனை தடுக்க முடியாது, போடா ராசா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவார். வெற்றியாளர். இது கண்டிப்பா நடக்கும், இந்த 6 மாசத்துல நடக்கும். இதுல நீங்க எந்த கேட்டகரி? நீங்க எழுந்து நின்று கடைசி வரைக்கும் வர போறீங்களா? இல்ல சார், என்ன சொன்னாலும் என்னால் முடியாது சார். எப்படி சார் இந்த சூழ்நிலை எப்படி சார் நான் படிக்கிறது? எந்த சூழ்நிலையுமே யார் கடந்து வராங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும். இந்த இடத்துல டிஎன்பிசியோட சிலபஸ் படிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. டிஎன்பிசி படிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி. ஆனால் ஏன் கஷ்டம் அப்படின்னா, உங்களுடைய சூழ்நிலைகளை கடந்து படிக்கிறதுனால தான் கஷ்டம். எப்பா எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா, நான் பெரிய மாளிகை வீட்டில் இருக்கேன், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு கொடுத்து படிங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க, நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, 24 மணி நேரம் எனக்கு படிக்கிறது மட்டும்தான், நான் நினைச்சா எந்த புக் வேணா எனக்கு கிடைக்கும், நினைச்சா எந்த டெஸ்ட் வேணா நான் போடலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே. படிக்கிறது தானே வேலை. ஆனா ஒரு குடும்ப சூழ்நிலையை சமாளிச்சுக்கிட்டு, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு, கேட்குறவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம இருப்போம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது பயத்தோட பயணிக்கிற பயணம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நடுவுல படிக்கிறதா சிரமம். அதை யார் ஃபேஸ் பண்ணிடுறீங்களோ இந்த 6 மாசத்துல அவங்க கண்டிப்பா சக்சஸ்.
நான் நிறைய பேருக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எந்த ஒரு எக்ஸாம் ஆகுது நீங்க கடைசி வரைக்கும் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கடைசி வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஓகே. இதே மாதிரி லாஸ்ட் குரூப் 4ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஒரு 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். மினிமம் 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். சும்மா 2 மாசம் படிச்சுட்டு போய் எழுதுறவங்களுக்கு வந்து நான் பாஸ் ஆகல அப்படிங்கிறவங்கலாம் பாஸ் ஆக முடியாது. மினிமம் 6 மந்த் எடுத்துருக்கணும். 6 மாசம் நான் எடுத்தேன், ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஒர்க் பண்ணேன், நல்லா படித்தேன், ஆனாலுமே எனக்கு வந்து மார்க் வரல அப்படிங்கிறவங்க நீங்க படிக்கிற வேலை தப்பு பண்ணிருப்பீங்க. ஆனா முக்காவாசி பேர் அதை பண்ணிருக்க மாட்டோம். உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுத்தீங்களான்னு உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சார் என் பெஸ்ட்டை நான் இது வரைக்கும் நான் வந்து கொடுத்ததே கிடையாது. நான் படிப்பேன் ஸ்டாப் பண்ணுவேன், படிப்பேன் ஸ்டாப் பண்ணுவேன், ஒரு கேப் விட்டுருவேன், நடுவில் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஆர்வம் போக போக அப்படியே ஒரு இடத்துல வந்து டைவர்ட் ஆகி எங்கேயே போயிடுவேன். மறுபடியும் நான் வந்து படிக்கலான்னு வருவேன். அது எப்படி அது பிச்சு 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 படிப்பேன் சார். அப்போ மார்க்கு பிச்சு 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 தான் வரும், 175 வராது. எப்படி வரும் உங்களுக்கு மார்க்கு? 175க்கு பதில் 115, 125 அப்படி பிச்சு பிச்சு தான் வரும். ஸோ உங்க மனசாட்சி நீங்க கேட்டுங்க, எந்த ஒரு எக்ஸாம் ஆகுது மினிமம் 6 மந்த் உன்னோட பெஸ்ட் அளவுக்கு நீ கொடுக்குற அளவுக்கு நீ எந்த மைண்ட் டைவர்ட் ஆகாம நீ படிச்சிருக்கேன்னு கேட்டா கிடையாது. அப்படி படிச்சிருந்தா நீங்க எப்பயும் வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனா அது இந்த தடவை நீங்க பண்ண போறீங்க. வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுல அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. 6 மாசம் நான் படிச்சு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன், அதை மட்டும் மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க. எந்த இடத்துலையும் என் மைண்ட் டைவர்ட் ஆக மாட்டேன். 6 மந்த் கடைசி வரைக்கும் என் பயணம் இருக்கும். அதுல நீ உறுதியா இரு. அந்த எக்ஸாம் எழுதிட்டு வா. உன்னோட திறமை என்னங்கிறது நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்க யாருங்கிறது உங்களுக்கே புரியும். அதை பண்ணாம பாதியிலே நின்று டைவர்ட் ஆகி போயிட்டு கேப்பை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கான கேப் அப்படிங்கிறது நீங்க முடியலைங்கிற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உடம்பு சரியில்லை 2 நாள் ரெஸ்ட், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் 2 நாள், ஓகே அது முக்கியமான ஃபங்க்ஷனா 2 நாள், தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஓகே 2 நாள். ஆனா நம்மளால படிச்சு பாஸ் பண்ண முடியுமான்னு புலம்பி அது மூலமா 2 நாள் வேஸ்ட் பண்ணி அது மூலமா கேப் விட்டு புரோஜனம் கிடையாதுப்பா. இல்ல உடம்பு சரியில்லாம 2 நாள் இருந்துட்டு ஐயோ 2 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு புலம்பி புலம்பி அது 2 நாள் போகி அதுல இருந்து மறுபடி 4 நாள் ஆகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுல இருந்து மீண்டு வர்றவங்க அதை மட்டும்தான். பிரச்சனை முடிஞ்சுன்னா டக்குன்னு வந்துடணும். எனக்கு ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயம் 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் அந்த காயம் ஆட்டோமேட்டிக்கா ஆறிடும். ஐயோ காயமாயிடுச்சுன்னு சொரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காயம் பெருசாயிடும். சொரியாதீங்க, அதை பத்தியே திரும்ப 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 சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. 2 நாள் கேப் போட்டேன்னா ஐயோ 2 நாள் கேப் போட்டேனே சொரிஞ்சுட்டே இருந்தா காயம் பெருசுதாகும். 2 நாள் 3 நாள் ஆகும், 3 நாள் 4 நாள் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. அதோட தொடர்ச்சி அப்படியே படிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 நாள் அப்படியே காயம் ஆறி அதுவே வந்து பார்த்தோன்னா தழும்பா மாறி அப்படியே போயிடும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு வலியும் இருக்காது. ஆனா அந்த சொரிஞ்சி 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 சின்ன காயத்தை கூட பெரிய காயமாக்கி கடைசியா என்ன பண்ணிவிடுவீங்க? எனக்கு இவ்வளோ பெரிய காயம் ஆயிடுச்சும்பீங்க. ஆனா அது சின்ன காயத்தை நீங்க தான் பெரிய காயமா ஆக்கியிருப்பீங்க. கிளியரா? ஸோ போர்க்களம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து நம்ம அந்தந்த அன்னைக்கு படிக்கிறத நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்க போறோம். எப்படி லைவ் டெஸ்ட் கொடுக்க போறேன், என்னென்ன லெசன்ஸ் எப்படி நான் கொடுக்க போறேன், அந்த வீக்ல எப்படி நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இன்னைக்கு நைட் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு லைவ் டெஸ்ட் எப்பப்பங்கிறது டைம் டேபிள் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட் அனுப்பிச்சிடுவேன். ஓகேங்களா? நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க. எப்பப்போ லைவ் டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த வீக்கெண்டில் ஓவரால் லைவ் டெஸ்ட்டும் இருக்கும். லைவ் டெஸ்ட் நான் சொல்றது, ஓகேங்களா? அதே மாதிரி அப்பப்போ அந்தந்த இயலுக்கு தகுந்த மாதிரி லைவ் டெஸ்ட் நம்ம வைப்போம். அதில் ஒரு டைம் டேபிள் மாதிரி இங்கே பாருப்பா, திங்கக்கிழமை இயல் 1 லைவ் டெஸ்ட்டு, செவ்வாய்க்கிழமை இந்திய அரசியலமைப்போட லைவ் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த லைவ் டெஸ்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்து அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இங்கே இன்ஃபார்ம் பண்ணலினாலும் நான் குரூப்பில் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதுபடி நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா? இது நான் சொல்கிறேன். ஜென்ரலாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நீங்கள் மைண்டில் படித்ததை நீங்கள் அப்பப்போ வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனா நான் அடுத்தடுத்த வீடியோ பற்றியில் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளையிலிருந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது அன்னன்னைக்கு அதாவது முடிச்சுக்கிட்டே வர போகிறீங்க. அது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான். அதான் சொல்கிறேன்ல, போர்க்களம் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லபடியாக ஒரு வீக்கு முடிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். நாங்கள் சப்போர்ட்டிவாக எல்லா விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நல்லதான் முடிஞ்சு. நாளையிலேருந்து பாருங்கள் எல்லாருமே
டபுள் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நாளைக்கு நாள் தானே ஸ்டார்ட்டு. ஆனால் இன்னிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன் உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.